வணக்கம், இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2010 படம் த டவுன், ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சார்லஸ் டவுன் பாஸ்டன் பகுதி வருஷம் பூரா நிறைய பேங்க் கொள்ளைகளுக்கு ரொம்ப ஃபேமஸ். 4 உயிர் நண்பர்கள், டக், ஜெம், குளோன்சி மற்றும் டெஸ். இதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. டக் தான் இந்த பிளான்களுக்கெல்லாம் மூளை. அவன் மத்த 3 பேர்கிட்டையும் அவங்களோட அடுத்த ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா விவரங்களையும் மனப்பாடம் பண்ண சொல்றான். ஒரு காவலாளி பணத்தோட பேங்க்குள்ள வரும்போது அவன் தள்ளி உள்ள போய் அப்படியே மொத்த இடத்தையும் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் தரையில உட்கார வச்சு அவங்க செல்போன்களை புடுங்கிட்டு, கொள்ளையர்கள் காசாளர் ஸ்டேஷனை காலி பண்ணினதும் மேனேஜர் கிளேர் கீசிய வால்ட்டை திறக்க சொல்றாங்க. எல்லா பணத்தையும் எடுத்துட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமரா ஹார்ட் டிரைவை ஒரு மைக்ரோவேவ்ல போட்டு அழிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லா இடத்துலயும் ப்ளீச்சிங் பவுடரை ஊத்துறாங்க, யாருக்கும் டிஎன்ஏ ஆதாரம் கிடைக்க கூடாதுன்னு. ஆனா கிளேர் தன்னோட காலில் சைலண்ட் அலாரம் பட்டனை அழுத்துறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க கவனிக்கிறதுக்குள்ள ஜெம் அசிஸ்டன்ட் மேனேஜர் அடிச்சு போடுறான். அவன் தான் அலாரம் அடிச்சான்னு நினைச்சு அவன் வேகமா அடிக்கும் போது கிளேர் அவனோட கழுத்துல இருக்கிற டாட்டுவை பார்த்துடுறான். போலீஸ் சுத்தி வளைக்க போறத தெரிஞ்சதும் ஜெம் கிளேர் அவங்களோட ஒரு கைதியா கூட்டிட்டு போகலான்னு முடிவு பண்றான். இது வழக்கமா அவங்க செய்யறது இல்ல. அவங்க மாஸ்க் கழட்டுறதுக்கு முன்னாடி அவ கண்ணை கட்டிடுறாங்க. பேங்கை விட்டு தள்ளி போனதும் அவ கடற்கரையில விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு அவ இனிமே தேவையில்லை. அந்த இடத்தை FBI எடுத்துக்குது. ஸ்பெஷல் ஏஜென்ட் ஆடம் ஃப்ராலே தலைமையா இருக்காரு. திருடங்க எல்லா டீடைல்ஸையும் கரெக்டா பார்த்துக்கிட்டு எந்த ஆதாரமும் விடலன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதனால அவங்க கண்டிப்பா ப்ரொஃபஷனல்ஸா இருக்கணும். அவங்க யூஸ் பண்ண வேணா அவங்க ஆளுங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது கொளுத்தப்பட்டிருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் சாட்சி சொல்ல விரும்பல. அடுத்த நாள் ஃப்ராலே கிளேரை விசாரிக்கிறாரு. கிளேர் அவளுக்கு தெரிஞ்சதை கொஞ்சமா சொல்றா. ஆனா டாட்டு விஷயத்த சொல்லல. ஏன்னா திருடங்க FBI கிட்ட ஏதாவது சொன்னா அவ கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்துல 4 திருடங்களும் ஜெம் கைதிய கூட்டிட்டு போன முட்டாள்தனமான ஐடியாவை பத்தி பேச சேர்றாங்க. ஆனா அவன் வந்ததும் இன்னும் மோசமான விஷயம் சொல்றான். அவன் கிட்ட கிளேரோட ஐடி கார்டு இருக்கு, அவ பக்கத்துல தான் இருக்கான்னு தெரியுது. அதனால அவளை அடிக்கடி பார்க்க வாய்ப்பு இருக்கு. அவ பேசாம இருக்க அளவுக்கு பயமுறுத்த அவள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா டக் பொறுப்பெடுத்துக்கிறான். ஏன்னா ஜெம் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்கான், இன்னொரு தடவை போக முடியாது. ஆனா உண்மையில டக் அவளை ஃபாலோ பண்ண காரணம் ஜெம் ரொம்ப வன்முறையா இருக்கான்னு டக் அவன் நம்பல. அதுக்கப்புறம் டக்கும் ஜெம்மும் துப்பாக்கி டீலர், கார் டீலர், அப்புறம் ஃபெர்கி என்கிற ஐரிஷ் மாஃபியா, அவனோட பூக்கடை, ஒரு போலி தொழில், எல்லாருக்கும் பணம் கொடுக்க போறாங்க. அப்புறம் சாயங்காலம் ஃபுல்லா குடிச்சிட்டு சூதாடிட்டு பொண்ணுங்களோட போதை பொருள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த ராத்திரி 4 பேரும் ஒரு பார்ல குடிச்சிட்டு இருக்கும்போது ஜெம்மோட தங்கச்சி கிரீஸ் வரா. அவ குழந்தைய தனியா வளர்க்குறா. அவளும் டக்கும் ஒரு காலத்துல லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ டக்க மிஸ் பண்றதா சொல்றா. ஆனா டக்குக்கு அவ மேல ஆர்வம் இல்ல. அதனால அவன் அங்க இருந்து போயிடுறான். ஆனா சில மணி நேரம் கழிச்சு டக் டிவிய பார்த்துட்டு இருக்கும்போது கிறிஸ் பழைய சாவியை வச்சு உள்ள வந்து சோஃபால உட்காந்து அவனோட லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அடுத்த நாள் டக் கிளேரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவ துணி துவைக்கிற இடத்துக்கு போனதும் அவனும் போறான். அவ சட்டையில ரத்த கரை இருக்கிறத பார்த்து அழ ஆரம்பிச்சதும் அவள் தேத்துற மாதிரி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறான். அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் ஷாப்ட வெளியே கூட்டிட்டு போறான். 2 பேரும் பேசி ஒன்னு சேர்றாங்க. ஆனா டக் போய் சொல்றான். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்றதா சொல்றான். அவன் அப்பா புறநகரத்துல இருக்கிறதா சொல்றான். ஆனா அவன் அப்பா ஜெயில இருக்காரு. சார்லஸ் டவுன்ல இருக்கிற பேங்க் கொள்ளையர்களை பத்தி அவ கேட்கும்போது டக் அதெல்லாம் சும்மா கதைன்னு சொல்றான். அடுத்த நாள் டக் ஜெம்மை மீட் பண்ணும்போது கிளேர் அவனோட கண்ட்ரோல்ல இருக்கா, அவ கொல்ல தேவையில்லைன்னு சொல்றான். தன்னோட கிரிமினல் தொடர்பாளரை விசாரிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ராலேக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. இந்த திருடங்க வேற மாதிரி ட்ரக்ஸ் அடிக்கல, அவங்களுக்கு அந்த வேலையை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. வெரிகாம் மாதிரி இடத்துல வேலை செஞ்சிருந்தாதான் இதை கத்துக்க முடியும். அதனால அவங்க வேலை பதிவுகள் மற்றும் பணியாளர் விவரங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிளேரும் டக்கும் டேட்டிங் போக ஆரம்பிக்கிறாங்க. இது டக் அவனோட கேங்குக்கு தெரியாம வச்சிருக்கான். அவங்க நெருங்கி பழக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. கிளேர் FI கூட வேலை செய்யறதா ஒத்துக்கிறா. அப்போ டக் சும்மா தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க கிட்ட சந்தேக நபர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறான். அந்த டாட்டுவை பத்தி அவ ஃப்ராலே கிட்ட சொன்னா அவ கொன்னுடுவாங்களோன்னு அவ பயப்படுறா. ஆனா டக்கு அதை அவங்க கிட்ட சொல்ல வேணாம்னு அட்வைஸ் பண்றான். ஏன்னா அதை வச்சு அவங்க சாட்சி பாதுகாப்புல இருந்து தப்பிக்க முடியும். பதிலுக்கு டக் அவங்க அம்மா அவனை 6 வயசுல விட்டுட்டு போயிட்டாங்கன்னும், அவன் அவங்கள தேட ட்ரை பண்ணதாகவும் அவங்க அப்பா அதை பத்தி கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றான். ஒரு டேட்ல கிளேர் வேலைக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் சுத்தி போக வேண்டி இருக்கிறதா சொல்றான். ஏன்னா சில கேங் மெம்பர்ஸ் அவ போற வழியில வர்ற வண்டியில பாட்டில போட்டு உடைக்கிறாங்க. அதனால டக் அவளை வீட்டுல இறக்கி விட்டுட்டு
ஜெம்மை கூட்டிட்டு போய் அவனுங்களை மிரட்ட போறாங்க. டக்கு அவங்கள அடிச்சிட்டு ட்ரக்ஸ் தூவிட்டு இந்த வாரம் முடியறதுக்குள்ள இங்கிருந்து போகணும்னு சொல்றான். ஆனா ஜெம் ஓவரா போய் அந்த ஆளு காலை சுட்டுட்டு மாஸ்க கழட்டி அவனோட முகத்தை காட்டுறான். ஜெம் எப்ப பார்த்தாலும் அடிதடியில இறங்குறது டக்குக்கு பிடிக்கல. அதே நேரத்துல ஃப்ராலே வெரிகாம்ல வேலை செய்யற டேஸ்ட் ஃபைல பாக்குறான். அவனோட லீவ் நாட்கள் நிறைய பேங்க் கொள்ளையடிக்கப்பட்ட நாட்களோட ஒத்து போகுது. இதை வச்சு அவனை ஒரு குடும்ப பார்பிக்யூக்கு ஃபாலோ பண்ணி அவங்களோட கேங்ல இருக்கிற எல்லாரையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்கள கைது பண்றதுக்கான ஆதாரங்கள் இல்லை. இப்போதைக்கு ஃப்ராலே அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஒரு வெயில் அடிக்கிற நாள்ல கிளேர் டக் கூட லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த வெதர் அவளோட தம்பி இறந்து போனனால ஞாபகப்படுத்துதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ரெஸ்ட் ரூம்க்கு எந்திரிச்சு போகும்போது ஜெம் டக்குன்னு வந்து டக் கூட உட்கார்றான். ஜெம் தன்னோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிருவானோன்னு டக் பயப்படுறான். அதனால அவன் போக சொல்லியும் அவன் போகவே இல்லை. கிளேர் திரும்பி வர்றான். ஜெம் அவளை பார்த்ததும் ஷாக் ஆகுறது நல்லாவே தெரியுது. ஆனா அவன் ஒன்னும் நடக்காத மாதிரி கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறான். டக் கை வச்சு டாட்டுவை மறைக்கிறதுக்காக அவன் கட்டி பிடிக்கிறான். ஜெம் அப்புறமா டக் கிட்ட அவள் பத்தி கேட்கிறான். அவ கூட படுக்கிறது தப்பான ஐடியான்னு சொல்றான். அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அவன் மத்தவங்க கிட்ட சொல்லல, ஆனா டக் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்றான். அடுத்த ஆபரேஷனை பத்தி மட்டும் யோசிக்கணும்னு சொல்றான். டக் அடுத்த கொள்ளைக்கு அவங்க ரெடியா இல்லைன்னு சொல்றான். ஏன்னா அவங்களோட வேலை செய்ய போறவங்களை அவனுக்கு பிடிக்கல. அதனால வேற யாரையாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். ஆனா ஜெம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதனால டக் ஒரு கண்டிஷன் போடுறான். இதுதான் அவனோட கடைசி வேலைன்னு. அதுக்கப்புறம் அவன் ஜெயில இருக்கிற தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக போறான். தான் கொஞ்ச நாள் எங்கேயோ போக போறதா சொல்றான். எதுக்காக நீங்க அவங்கள தேடவே இல்லைன்னு அம்மாவை பத்தி கேட்கிறான். அதுக்கு அவன் அப்பா அம்மாவா இருக்க விருப்பம் இல்லாதவள் அம்மாவா இருக்க சொல்றது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. வெள்ளிக்கிழமை வந்ததும் அவங்களோட அடுத்த ஆபரேஷனை தொடங்குறாங்க. பொய்யான ஆதாரம் வைக்கிறதுக்காக முடி வெட்டுற கடையில இருந்து முடி கொஞ்சம் எடுக்கிறாங்க. நல்லா குளிச்சுட்டு ப்ளீச்சிங் பவுடர் வச்சு எல்லாத்தையும் சுத்தமா துடைக்கிறாங்க, கைரேகை இல்லாம இருக்கணும்னு. அதுக்கப்புறம் ஒரு கார் எடுத்துட்டு ஒரு ஆர்மர்ட் ட்ரக்கை ஃபாலோ பண்ணி அது பார்க்கிங்ல நின்னதும் கொள்ளையடிக்கிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு கார்டு திருப்பி அடிக்க முயற்சி பண்றான். கண்ணை எடுத்து அவங்கள நோக்கி சுட பாக்குறான். போலீஸ் வேற வேர்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு கார்டை சுட்டு கொன்னுட்டு கார்ல ஏறி வேகமா போறாங்க மாட்டிக்காம. போற வழியில நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. போலீஸ் அவங்க நெருங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்களையும் சுட்டுட்டு திரும்பி வேகமா போறாங்க. இந்த தடவை குளோன்சி ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டுறான். அதனால போலீஸ் கார் ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது. வேற ஒரு கார்ல அவங்க 4வது ஆளு வெயிட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற வண்டியை எடுத்துட்டு வந்த வண்டியை கொளுத்தி போலீஸ் வர்ற வழியை முடக்கிடுறாங்க. ஃப்ராலே ஆபீஸ்ல இருந்து இந்த கேஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன் போலீஸ் அந்த பாலத்தை மூடிட சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள திருடங்க அந்த பாலத்தை தாண்டி போயிட்டாங்க. அவங்க மறுபடியும் வண்டியை மாத்தும் போது ஒரு போலீஸ்காரர் பாக்குறாரு. ஆனா கண்டுக்காத மாதிரி போயிட்டாரு. ஃப்ராலே கிட்ட அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா அவங்களோட பேசணும்னு நினைக்கிறாரு. அதனால 4 பேரையும் இன்ட்ராகேட் பண்ண வர சொல்றாரு. திருடங்க கொள்ளையடிக்கும் போது என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ராலே கேள்விகள் கேட்க ட்ரை பண்றாரு. டக்குக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரியும். எபிஐ எங்களை ஃபாலோ பண்றது எப்பவுமே தெரியும். ஏன்னா அவங்களோட ஆண்டனா எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்றான். ஃப்ராலே மறுபடியும் கிளேர் கிட்ட இருந்து க்ளூஸ் வாங்க ட்ரை பண்றாரு. ஆனா பேங்குக்கு கால் பண்ணும்போது அவ வேலையை விட்டுட்டான்னு தெரியுது. இப்போ அவள் சந்தேகப்பட்டு அவளோட போன்ல டேப் பண்றாரு. டக் கூட அவ பேசிக்கிட்டே இருந்தது தெரியுது. டக் அவளை மீட் பண்ணும்போது நெக்லஸ் கொடுக்க போறான். அப்பதான் வேலையை விட்டுட்ட விஷயமே அவனுக்கு தெரியுது. அதனால அவள் தன்னோட வெளியூர் வாரியான்னு கேட்கிறான். அவளும் சரின்னு சொல்றான். டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ராலே அவள் பார்க்க வராரு. அவ போட்டிருக்க நெக்லஸ் நோட் பண்ணிட்டு டக்கோட ப்ரொஃபைலை காட்டி எல்லா உண்மையும் சொல்றாரு. டக் ஜெம்மை மீட் பண்ண போகும்போது பெர்கி புது வேலை தந்திருக்கான்னு சொல்றான். ஆனா டக் அந்த வேலையை வேணாம்னு சொல்லிட்டு வேற யாரையாவது பார்த்துக்கோ, நான் விலகிக்கிறேன்னு சொல்றான். இதனால ஜெம் ரொம்ப கோவப்படுறான். கிரீஸையும் அவ குழந்தையையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றான். டக் யாருக்குமே அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியாதுன்னு சொல்றான். சின்ன வயசுல என்ன உன் வீட்டுல வச்சதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா நாங்க 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்றான். உன்னை காப்பாத்த நான் ஒருத்தரை கொன்னுட்டு 9 வருஷம் ஜெயிலுக்கு போனேன்னு ஜெம் சொல்றான். டக் அதை பொருட்படுத்தவே இல்லை, வேலையை வேண்டாம்னு சொல்றான். பெர்கிய பார்க்க போய் இது அவன்கிட்டயும் சொல்றான். டக் தான் எல்லா ஐடியாவும் பண்ணுவான். வேற யாருமே வேண்டாம்னு பெர்கி சொல்றான். டக்கோட அப்பா நிறைய வருஷத்துக்கு முன்னாடி தனியா போயிட்டாரு. அதனாலதான் பெர்கி அவனோட அம்மாவுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தாரு. அவ எங்கேயும் போகல. ட்ரக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணதுனால இறந்து போயிட்டா. இதை டக் கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. இந்த வேலை ஏத்துக்கலன்னா உன்னோட அம்மாவுக்கு என்ன பண்ணேனோ
அதை கிளேருக்கும் பண்ணுவேன்னு பெர்கி மிரட்டுறான். டக் வேகமா கிளேர் வீட்டுக்கு போய் அவ பாதுகாப்பா இருக்காளான்னு பாக்குறான். ஆனா அவன் வெளியே அனுப்பிடுறான். சாரி கேட்கவோ இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணவோ விடல. அதுக்கப்புறம் அவ வீட்டுல என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சுட்டே இருக்கான். பெர்கியோட ஆளுங்க ஒருத்தன் வீட்டு முன்னாடி இறப்பு மாலை ஒண்ணு மாட்டிருக்கான். அதை டக் அடிச்சு உடைச்சிட்டான். இந்த வேலையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு டக் புரிஞ்சுக்கிறான். கிளேர் கிட்ட மறுபடியும் பேச ட்ரை பண்றான். நான் உன்னை எப்பவும் காயப்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்றான். நான் நிறைய பேங்க் கொள்ளையடிச்சிருக்கிறத தவிர யாரையும் கொன்னது இல்லைன்னு சொல்றான். நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். பெர்கியோட பிளானை கேட்கறதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. ஃபென்வே பார்க்ல கொள்ளையடிக்க ஐடியா இருக்குன்னு சொல்றான். பெரிய கேம் முடிஞ்சதும் காலையில அங்க இருக்கிற சேஃப் நிறைய காசோட இருக்கும். எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஃப்ராலே கிரீஸ் ஒரு பார்ல மீட் பண்ண போறான். இவதான் அந்த ஃபேமிலியில வீக்கான ஆள்னு நினைக்கிறாரு. அவள் லேசா வளைச்சு போட்டு அவன் போலீஸ் பேட்சை காட்டி ஃபெர்கிக்காக நீ தான் காசு எடுத்துட்டு போறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். அவன் எனக்கு லாயர் வேணும்னு கேட்டதும் அவன் பேச்சு போட்டு அவன் மனசை கலைக்க ட்ரை பண்றான். இத்தனை வருஷமா நீங்க ஒன்னா இருந்தும் அவன் உனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தரலையேன்னு சொல்றான். கிறிஸ் அவனுக்கு ஒரு பொய்யான தகவலை கொடுக்குறான். அதனால ஆபரேஷன் நடக்கிற அன்னைக்கு ஃப்ராலே அவனோட ஆளுங்களோட தப்பான ட்ரக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். கிறிஸ்டக்க பார்க்க வந்து அவ கூட்டிட்டு போக சொல்றான். ஏன்னா அவளுக்கும் புது வாழ்க்கை வேணும்னு சொல்றான். டக் வேற ஒருத்தரோட போக போறேன்னு சொல்லி அவள் துரத்தி விட்டுட்டான். கார் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஃப்ராலே அவள் பார்க்கறான். உனக்கும் உன் குழந்தைக்கும் நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்றான். நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுன்னு கேட்கறான். எப்பவும் அவ யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அவ ஒத்துக்கிறா. ஃபென்வே பார்க் பத்தி எல்லாத்தையும் சொல்றா. தேஸ் எலக்ட்ரிக்கல் விஷயத்துல கெட்டிக்காரனால அலாரம் செக்யூரிட்டி கேமரா எல்லாம் ஆஃப் பண்றான். டக்கும் ஜேமும் போலீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபெர்கிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா உள்ள போறாங்க. அங்க வேலை செய்யறவங்களையும் காவலாளிகளையும் பாக்குறாங்க. ஆனா போலீஸ் வேஷம் பலிக்கல. அதனால கண்ணை எடுத்து எல்லாரையும் கீழே உட்கார சொல்லி கைய கால கட்டி போடுறாங்க. அடுத்து காசு இருக்க ரூமுக்கு போய் கதவை திறங்க. ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்க பொண்டாட்டிங்களை சுற்றுவோம். ஏன்னா வெளியே எங்க ஆளுங்க இருக்காங்கன்னு மிரட்டுறாங்க. அதனால அவங்க கதவை திறந்துடுறாங்க. எவ்வளோ காசு முடியுமோ அவ்வளோ காசை பேக்ல போட்டுட்டு கார் பார்க்கிங் வழியா வெளியே போறாங்க. அங்க குளோன்சியும் தேசும் ஆம்புலன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்பி ஏற்கனவே எல்லா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஆனா ஜேம் அவங்க திருட்டுத்தனமா வரதை பார்த்ததும் அவங்க சுட ஆரம்பிச்சிட்டான். திருடங்களுக்கும் ஏஜென்ட்டுகளுக்கும் நடுவுல துப்பாக்கி சூட ஆரம்பிச்சிருச்சு. குளோன்சி ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா நல்ல வேளை அவங்க வெஸ்ட் போட்டிருந்தாங்க. மத்த 3 பேரும் சுட்டுட்டு இருக்கும் போதே தேஸ் திரும்பி போய் கதவை திறந்து அந்த ட்ரக்கை வெளியே தள்ளி விட்டுறான். எஃபி ஸ்டன் கிரனைட் ஜன்னல் வழியா உள்ள தூக்கி போடுறாங்க. திருடங்களோட கவனம் சிதறுனதும் ஸ்பெஷல் ஏஜென்ட் உள்ள வந்து தேஸ் சுட்டுடுறாங்க. குளோன்சி ஒரு ரிஸ்கான பிளான் போடுறான். அவன் டிரைவ் பண்ணிட்டு போய் எப்பய அவன் பக்கம் இழுக்க போறான். டக்கும் ஜெம்மும் போலீஸ் ட்ரெஸ்ஸை மறுபடியும் போட்டுக்கிட்டு மெயின் டோர்ல இருந்து வெளியே போயிடலாம். ஆம்புலன்ஸ் வெளியே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்ச தூரம் வரைக்கும் போறான். ஸ்னைப்பர் ஒருத்தர் தலையில சுட்டு குளோன்சிய கொன்னுடுறாரு. எப்பி ஆம்புலன்ஸை செக் பண்ணிட்டு இருக்கும்போது டக்கும் ஜேமும் போலீஸ் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு மற்ற ஆபீசர்களோட ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த ட்ரிக் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா உள்ள இருந்தவங்க கைகால கட்டி போட்டிருக்கிறப்போ போலீஸ்காரங்க எங்களை தாக்குனாங்கன்னு FBI தகவல் கொடுத்துட்டாங்க. ஃப்ராலே உடனே சந்தேகமா நடந்துக்கிற ஆபீசர்களை தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஜெம் ஒரு பெரிய பேக்கோட வேகமா நடந்து போறதை பார்த்துட்டு கார் பார்க்கிங் வரைக்கும் ஃபாலோ பண்றாரு. ஃப்ராலே அவனை பேரை கூப்பிட்டதும் ஜெம் அவனை சுட ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரமே FIயும் போலீஸும் அவனை சுத்தி வளைச்சிட்டாங்க. டக் எதிரில இருந்து பார்த்துட்டே இருக்கான். ஃப்ராலே ஜெம்மோட காலில் சுட்டுட்டான். ஜெம் போஸ்ட் பாக்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். ஆனா அவன்கிட்ட குண்டு இல்ல. ஜெயிலுக்கு மறுபடியும் போக வேணாம்னு கையில கன் வச்சு வெளியே வரான். ஏஜென்ட்டுகள் அவனை அங்கேயே சுட்டு கொன்னுட்டாங்க. டக் அவனோட தியாகத்தை வீணாக்க வேணாம்னு ஒரு போலீஸ்கார திருடி எஸ்கேப் ஆகிட்டான். அவன் பூக்கடைக்கு போய் ஃபெர்கியையும் அவனோட ஆளையும் கொன்னுட்டான். அவன் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்கிறனால அவனுக்கு எந்த காயமும் இல்லை. டக் தான் ஒளிச்சு வச்சிருந்த காசு எடுத்துட்டு கிளேரை கால் பண்றான். கிளேர் FBI கூட அபார்ட்மெண்ட்ல இருந்து பேசிக்கிட்டே இருக்கா. FE அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கிறாங்க. கிளேர் நான் தனியா தான் இருக்கேன்னு சொல்றா. ஆனா டக் அவ பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதனால கிளேர் பொய் சொல்றான்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் போக ஒத்துக்கிறான். 1 மணி நேரத்துல பின் கதவுக்கு வந்து பாருன்னு சொல்றான். அவன் மறுபடியும் அவகிட்ட சாரி கேட்கிறான். கிளேர் ஒரு சின்ன க்ளூ கொடுக்கறா. எல்லாமே ட்ராப்னு அவனுக்கு தெரிய வைக்க வெயில் நாள்னு சொல்றான். டக் புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறான். FE கிளேரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டக்காவை கார்டன்ல கொஞ்சம் காசை ஒளிச்சு வச்சுட்டு ஃப்ராலே கார்ல ஒரு லெட்டர் எழுதி அவமதிச்சுட்டு போயிடுறான். அப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ரயில்ல ஊரை விட்டு போயிடுறான்.
கிளேர் சொன்ன வெயில் நாள் வார்த்தையால ஃப்ராலேக்கு டவுட் வருது. ஆனா அது ரொம்ப குழப்பமா இருக்கிறதுனால எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியல. கிளேர் மேல எந்த கேஸும் இல்ல. சில நாள் கழிச்சு டக் ஒளிச்சு வச்ச காசு அவளுக்கு கிடைக்குது. அதுல நம்ம மறுபடியும் ஒரு நாள் சந்திக்கலாம்னு ஒரு லெட்டர் இருக்கு. அவ அந்த காசை ஹாக்கி அரங்கத்துக்கு டக் அம்மாவோட நினைவா கொடுக்கறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.